2 3 நாளாக வந்து ஒரு மன உளைச்சல் வந்து சொல்லலாம். 1.5 மாதத்துக்கு முதல் நடந்த பிரச்சனை. ஃபோன் வந்து இப்போ 2 நாளாக வேலை செய்யலை. அம்மாக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு சில நம்பர் மட்டும் தான் 1 ஹவரால் வீட்டை வச்சு திரும்ப அதே பிரச்சனை வந்து. வணக்கம் மக்களே. உண்மையாக வந்து ஒரு சோகமான காணொளி இன்னும் சொல்லலாம். அது வந்து 2 3 நாளாக வந்து ஒரு மன உளைச்சல்னு வந்து சொல்லலாம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து உண்மையாக என் பர்சனல் நம்பருக்கு வந்து கால் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபோன் வேலை செய்திருக்காது என்னன்னு சொல்லி யோசிச்சு இருந்திருப்பீங்க. இப்போ எங்கள் அம்மாக்கள் கூட யோசிச்சாங்க, பயந்துட்டாங்க. அதனால் என்ன விளக்கம் சொல்லி. ஆனால் அதுக்கு பிறகு வந்து என் மற்ற நம்பருக்கு வந்து கால் பண்ணி கதைச்சிருந்தவங்க. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஃபோன்லாம் இருக்குது. இதுதான் வந்து என்னோடய பர்சனல் ஃபோன். இந்த நல்ல குவாலிட்டியான ஃபோன் எல்லாம் இல்லை. சும்மா ஒரு நார்மல் ஃபோன் ஒன்று வச்சு யூஸ் பண்ணான்னு இதில் பேரும் தெரியாது. சாம்சங் A54 ஏதோ ஒன்று நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த ஃபோன் வந்து இப்போ 2 நாளாக வேலை செய்யலை. ஸோ 2 நாளாக வேலை செய்யலை. அப்போ இணைக்கிருக்கலாம் தானேன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. 2 நாளாக இப்போ நாங்கள் அந்த ட்ராவலிங்கிலேருந்து வந்ததுக்கு பிறகும் இங்கே வந்து இறங்கினா ஞாயிற்றுக்கிழமை. ஸோ சண்டே வந்து கடையெல்லாம் வந்து பூட்டு, அதாவது ரிப்பேரிங் கடையெல்லாம் வந்து பூட்டு. ஸோ போக இல்லாத நிலைமை. ஸோ இன்றைக்கு தான் இதை கொண்டு பார்க்கணும். உண்மையாக வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியலை. ஸோ இந்த காணொளி எடுக்கிற காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இது சம்மந்தமான விளக்கம் தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இருப்பீங்க. உண்மையாக வெட்டிகளோவில் நின்றுருந்தால் சம்டைம் நான் இதை நேரடியாக கொண்டு கேட்டுருக்கலாம். அந்த அவரோட நம்பரும் எனக்கு இல்லை. ஸோ அப்போ இது சம்மந்தமாக காணொலியை அப்லோட் பண்ணக்குள்ளே வந்து நீங்கள் உண்மையாக இதில் விளக்கம் என்னென்னு சொல்லுவீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ அதை தாண்டி வந்து நிறைய பேர் கால் பண்ணிப்பீங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக வந்து சொல்ல இயலாது. இது இந்த வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த ஃபோன் எல்லாம் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முதலோ 1.5 மாதத்துக்கு முதல்ல நினைக்கிறேன், வாய்ஸன் அவங்கள்ட்ட அந்த ப்ரோக்ராமுக்கு போன டைமில் வந்து ஸோ அப்போ பிஸியாக ஓடி திரியக்குள்ளே இந்த ஃபோன் வந்து ஒரு தடவை இப்படி கீழே விழுந்ததாக நான் டிஸ்பிளே போகையில் ஒன்றுமே போகையில். ஆனால் ஃபோன் வந்து எப்படி இருக்குமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி இந்த பட்டன் நெவிச்சாலும் இப்படி ஒன்றாகாது, ஒன்றுமே செய்யாது. ஆனால் சார்ஜ் குத்துனா சார்ஜ் ஏறுற மாதிரி காட்டும். திரும்ப நெவிச்சோன்னா வந்து சாம்சங்னு சொல்லி அந்த அந்த நேம் வரும். ஆனால் வந்து திரும்ப ஆஃப் ஆயிரும். அதாவது அந்த இது வந்து என்ன சொல்கிறது, அந்த சார்ஜ் ஏறுற மாதிரி இருக்கும். ஃபோன் கீழே விழுந்தால் டிஸ்பிளே போயிருக்கணும். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கணும். ஸோ அப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியல. அப்போ நான் அங்கேருந்து வந்து ஸோ இங்கே இருக்கிற ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் ஒன்று கொடுத்ததுல வந்து அவர் உள்ளே வந்து ஏதோ ஒரு பின் ஒன்று கலண்டருக்கு ஏதோ பெட்டியோட சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று சொல்லி சொன்னார் வந்து. அப்போ அதை அவர் வந்து போட்டு தந்தவர், இணைக்கு தந்த உடனே வந்து வேலைஞ்சது. அங்கேருந்து கொண்டு வந்த உடனே, அதாவது இணைக்கு கொண்டு வந்த ஒரு 1 ஹவரால் வீட்டை வச்சு திரும்ப அதே பிரச்சனை வந்தது. அப்போ நான் திரும்ப அதே கடையில் கொண்டு கொடுத்த இடத்துல அவங்க சொன்னவங்க, உடனே தம்பி யூஸ் பண்ணாதீங்கோ. நான் உடனே யூஸ் பண்ணலை, நான் எடுத்துகிட்டு வந்த டைம்லேயே அது நடந்துட்டு. அவர் சொன்னவர், திரும்ப உடனே யூஸ் பண்ணாதீங்க தம்பி. அப்போ நீங்கள் அதை ரப்பர் பேண்டை போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 3 4 மணி அது வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுங்க. சரின்னு சொல்லி வச்சு யூஸ் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ளே அடுத்த நாள் வந்து திரும்ப அதே பிரச்சனை நடந்தது. ஸோ இதெல்லாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு முதல் நடந்த பிரச்சனை. ஸோ அடுத்த நாள் அதே பிரச்சனை வந்தது. அப்போ என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாது எனக்கு. நான் திரும்ப கொண்டு கொடுத்த இடத்துல வந்து திரும்பியும் அவர் ஓகே தம்பி அதே பிரச்சனை திரும்ப வந்திருக்குன்னு சொல்லி உள்ளே ஏதோ ஓட்டுறாரோ என்ன செய்கிறாருன்னு சொல்லி தெரியல. ஏன்னா கிஷோர் தான் வந்து கொடுத்தவன். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக தான் நான் ஒரு வாட்டி போனான். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 4 தரம் வந்து கொடுத்துருப்பேன் இதே ஃபோனை. அப்போ லாஸ்ட்டாக தரைக்குள்ளே வந்து சொன்னவர், தம்பி இந்த பிரச்சனை வராது, இதுக்கப்புறமா இந்த ஃபோனுக்கு இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லி. ஆனால் இப்போ ஒரு 2 3 நாளைக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் வறுமையாக அதை லாஸ்ட்டாக அதை தானே தூங்கக்கிட்டவா ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுட்டு நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒன் பண்ணி பார்த்தா ஃபோன் ஒன்றும் ஆகுது. அப்போ நான் நினைச்சேன் வந்து சார்ஜ் பிரச்சனை. ஆனால் நான் வைக்கக்குள்ளே சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட 60 70 கிட்டே இருந்தது. அப்போ சார்ஜ் பிரச்சனையோ ஒன்று தெரியாதுன்னு சொல்லி ஜோன் பண்ணி பார்த்தேன். அதே பழைய பிரச்சனை வந்துருக்கு. உண்மையை நான் அதை காட்டுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் குப்பியாக கிடக்கும், அதை காட்டக்கூடாது. பேச்சுலர் இதானே, அதில் இருந்தால் அப்படி இருக்குது. இது ஒரு காட்டஞ்சு கிட்டவாங்க என் டப்புன்னு ஆஃப் ஆகி. இப்போ நான் இப்படி சார்ஜை குத்துறேன்னு பாருங்க.
அங்கே அதுவும் வரையில இப்போ. அதான் இப்படி சார்ஜ் ஏறுற மாதிரி வந்து இப்படி ஒன்று காட்டும் சரிதானே. ஆனால் இப்படி ஒன் பண்ணாலும் ஒன்றாகாது. இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து சொல்லுவீங்கள் என்ன, தம்பி இது வந்து சார்ஜ் உங்களுக்கு ஃபுல்லாக இறங்கிட்டு போல இப்படியே போட்டு வைங்கன்னு சொல்லி. கிட்டத்தட்ட நேற்று மட்டும் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 மணி நேரத்துக்கு இப்படியே போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறமா தான் இது பிரச்சனை வருமன்றதுக்காக வந்து கலட்டிட்டேன். இதே பிரச்சனை நேரத்தில் வந்தாலே எனக்கு தெரியும். ஸோ சம்டைம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் தானே, இப்போ பெட்டில் எனி டைம் சார்ஜ் குத்தி கொண்டு இருக்க கூடாதுன்றதுக்காக வந்து நான் கலட்டி வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டு எனக்கு இமெயில் அது இல்லாமல் எப்படி ரிப்ளை பண்ணுறேன்னு தெரியாத ஆட்களுக்கு வந்து, ஏன்னா மற்ற ஃபோனில் வந்து நம்பரும் இல்லை, மற்றவங்களோட நம்பரும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஏன்டா அது வந்து இப்போ இந்த வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறதா என்கிட்ட மற்ற ஃபோன் வந்து, அந்த ஃபோன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடியோக்காக மட்டும்தானே பயன்படுத்துறது. ஸோ அப்போ அதுக்குள்ளே வந்து மற்றவங்களோட ஒருத்தர் நம்பருமே இல்லை, அம்மாக்கள்கிட்ட அப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு சில நம்பர் மட்டும் தான் இருக்குது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்டைம் ஏதாவது முக்கியமான பிரச்சனை வந்தாலும் அவங்களோட கதைச்சு கொள்ளணுன்றதுக்காக வந்து மிச்சம் நிறைய பேர் நம்பர் வந்து இல்லை. அப்போ அவங்க வந்து சம்டைம் யோசிச்சிருப்பாங்க, அப்போ மற்றவங்களுக்கு கோல் எடுத்து கேட்குறது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள். அப்போ அதில் இருந்தால் இந்த வீடியோ இருக்கிறதுக்காக இப்போ நான் சார்ஜ் பின்ன குத்துறேன். குத்துன உடனே இப்படி நெவிக்கி பிடிச்சா சாம்சங் ஒன்று ஆக போகுது பாருங்களா. இப்படி ஒன்றாயிட்டு இப்படி வரும், வந்து விட்டு திரும்ப சார்ஜின்ட்டு வரப்போகுது. சரி. இப்படி தானே இது. ஸோ என்ன பிரச்சனைன்னு சொல்லி தெரியலை. ஸோ இன்றைக்கு நான் இறுதியாக அந்த கடைக்கார அண்ணன்கிட்ட கொண்டு கொடுத்து கேட்க போகிறேன் என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லி. ஸோ உண்மையாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இது சம்பந்தமான விளக்கம் தெரிஞ்ச நீங்கள்னு சொல்லிச்சுன்னா உங்களோட கருத்தை வந்து தெரிவிங்க. எனக்கு என்னென்னா இப்போ அவர்கிட்ட காசு கொடுத்து இணைக்கிட்டோம். ஸோ அப்போ அதிலேருந்து அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, நீ காசு வந்துன்றதுக்காக நான் திரும்ப திரும்ப அவர்கிட்ட கொடுக்குறேன்னு வந்து. ஆனால் ஒரு தரம் ரிப்பேரிங் பார்த்தா திரும்ப வந்து பிரச்சனை வரக்கூடாது. ஆனால் எனக்கு வந்து ஒன்று இருக்குது. ஸோ என்ன விளக்கம்னு சொல்லி தெரியலை. இப்போ மட்டக்களப்பில்ண்டா ஃபர்விட்டான அங்கே ஒரு ஆள்ற கடை இருக்குது, அவரோட நம்பரையும் நான் விட்டுட்டேன் வந்து. ஸோ அப்போ போனால் தான் தெரியும், அவரோட போய் காட்டி கதைக்கலாம். ஆனால் இருந்தாலும் எனக்கு நாள்தான் திரும்ப கொண்டு கொடுக்கணும். ஸோ கொண்டு கொடுத்து தான் பார்ப்போம் என்ன விளக்கம்னு சொல்லி. ஸோ இப்போ இதை நான் இணக்கிறது கொண்டு போக போகிறேன். ஸோ அப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபோன் அடித்து சம்டைம் வந்து யோசிச்சிருப்பீங்க என்ன ஃபோன் பேலே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி. யாரும் வந்து தப்பாக நினைக்க வேண்டாம், ஒன்றும் நடக்க இல்லை. ஸோ இந்த பிரச்சனை என் ஃபோனுக்கு வந்துருக்கு, புது பிரச்சனை. இது வந்து இதோட எனக்கு தெரிஞ்சுட்டு 4வது வாட்டி 5வது வாட்டி என்னைக்கு வந்து இந்த பிரச்சனை, இதே பிரச்சனை வந்து முதல் வாட்டி வந்தது. இப்போ இது வரைக்கும் அது வேறு ஒரு பிரச்சனையும் வரல. நான் ஃபோன் பிள்ளை நான் நினச்சேன் டிஸ்பிளே போயிருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் அவ்வளோ இதாகவும் வந்து விளையில ஒரு புல்லில் தான் கொண்டு இந்த யூஸ் பண்ணிக்கக்குள்ள அதை கை தட்டு போட்டு அப்படி கீழே கொண்டு விழுந்தது அப்படி இதாகிட்டு. அப்போ ஏதோ ஒரு அந்த பெட்டிக்கும் அந்த இதுக்கும் வர கனெக்ஷன் தான் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னென்று பார்த்துட்டு அடுத்த தரம் இதே பிரச்சனை வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ ஃபோனை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக ரப்பர் பேண்ட் எல்லாம் போட்டு வந்து ஏதோ ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து போயிட்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ உண்மையாக வந்து அன்றைக்கு அதாவது நேற்றைய தினம் தான் வந்து இந்த ஃபோன் வந்து நான் அந்த பிரச்சனைன்னு சொல்லி கதைச்சி எடுத்த வீடியோ, நேரத்தில் எடுத்த நீங்கள் முந்தி பார்த்த அந்த வீடியோ. அதுக்கு பிறகு வந்து நாங்கள் கதைச்சி முடிய பிறகு வந்து அந்த கடையில் கொண்டு நாங்கள் கொடுத்துறாங்க அந்த ஃபோனை வந்து கொடுத்து அந்த பின் இல்லைன்னு சொல்லி, ஏதோ ஒரு பெட்டி பின்னோ ஏதோ ஒரு பின் இல்லைன்னு சொல்லி. ஸோ அப்போ எங்களுக்கு அந்த ஃபோன் திரும்ப ரிப்பேர் பண்ணி தாரதுக்கு வந்து நேற்று இரவு ஆயிடுது, கிட்டத்தட்ட 9 மணி அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். தரைக்குள்ளே வந்து நாங்கள் அங்கே நின்று, ஸோ கடைசியாக பிரசாந்த் தான் ஃபுல்லாக நின்று எடுத்துகிட்டு வந்தோம் இங்கே ஃபோனை வந்து. நான் ஒரு ஒன் பண்ணி பார்த்து கூட அப்படியே ஆஃப் பண்ணி சார்ஜில் போட்டேன். அவங்க சொன்னவங்க வந்து இதை பின்னால் இந்த இதை கலட்டினா திரும்ப ரவர் வேண்டேன்னு போட்டுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி அதுக்கு இப்படி போட்டு வச்சுருந்தா தான் இது வந்து கலராமல் இருக்கும்ன்றதுக்காக வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ இன்றைக்கு தான் நான் இதுக்கப்புறமா வீடியோவுக்கு போயிட்டு வந்து இப்போ தான் இந்த ஃபோன் எடுத்துருக்கேன். எடுத்து இப்படியே ஜோன் பண்ணி பார்ப்போம் திரும்ப அந்த பிரச்சனை வருதோன்னு சொல்லி நான் ஒரு கவுண்ட் பண்ணி பார்த்தா ஒன்றும் ஆகிட்டு ஃபோன் வந்து. அப்போ பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஆஃப் பண்ணி போட்டுதேன். இப்போ ஒரு கவுண்ட் பண்ணி பார்ப்போம் கிட்ட ஒன்று பார்ப்போம். இப்போ தான் இந்த உயிரை வந்த மாதிரி இருக்கு. சரி சரி, ஏன்னா உண்மையாக தெரியும் அந்த ஃபோனில் நான் எல்லா விஷயங்களும் வச்சுருப்போம். அப்படி ஒரு பர்சனலாக வச்சுருந்தேன். பர்சனலாண்டா என்ன, இந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் வந்து நம்மளை தெரிஞ்சவங்கள்ட்ட நம்பர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி முக்கியமான ஒரு இது. ஸோ அப்போ இதெல்லாம் இருந்தது. சரி, ஒன்றாயிட்டு ஃபோன் வந்து
சக்ஸஸ் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி தான் இருந்தது. இப்போ இந்த ட்ரவரை கலட்டலாம் தான் என்னடா இது ஒட்டுறதுக்காக போட்டது 3 மணி தலைமைக்கு சொன்னார். நான் அப்படியே வச்சிருந்தேன். நான் இருக்கிறேன், நமக்கு என்ன ஒரு நாள் ஃபுல்லாகவே இருக்கட்டும் ஒன்றோடி வச்சாச்சு. ஓ சரி ஓகே. ஒன்றா இது அதாவது நான் இதுக்கு முதல்ல வச்சுருந்த ஃபோன் வந்து M51 நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல ஏதோ ஒரு ஃபோன் வச்சுருந்தேன். எனக்கு தெரிஞ்சது நான் இது வரைக்கும் நார்மலாக இந்த ஃபோன் தான் வச்சுருந்தேன். அப்புறம் லாஸ்ட்டாக ஐஃபோன் யூஸ் பண்ணி கொண்டு வந்து அப்புறம் திரும்ப இதுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன விளக்கம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல உண்மையிலே வந்து ஃபோன் வேணும்னு சொல்லி நான் வீட்டை விரும்பி கேட்டதே இல்லை. அதாவது எனக்கு ஃபோன் வாங்கி தாங்கன்னு சொல்லி. ஆனால் ஒரு வயதுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து அதை கிஃப்டாக எனக்கு வாங்கி தந்தவங்க M51 நினைக்கிறேன் ஃபோன். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோனை இப்போ கிஷோத்தோ அதை யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. நான் அப்புறம் திரும்ப இந்த ஃபோன் வாங்கினேன். ஸோ அப்போ வாங்கி நல்லா தான் பாவிச்சது. திடீரென்று அந்த பிரச்சனை இப்போ வந்து விழுந்த இடத்துல தான் அந்த இஷ்யூ வந்தது. ஆனால் அதுக்கு முதல்ல ஒருக்கா விழுந்து இந்த விழுந்து இதில் அப்படியே உள்ள அவங்களுக்கு தெரியல. மேலே டெம்பர் தான் ஒட்டியிருக்கு. ஆனால் இதில் வெடித்து அப்படியே உள்ளே வந்து இப்படி டிஸ்பிளே வெடிச்சிருக்கு உள்ளுக்கு வந்து. ஆனால் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. சரி, அப்போ இன்றைக்கு ஃபோனை வந்து எடுத்தாச்சு. நானே இப்போ வந்து ஒன் பண்ணி பார்க்குறேன். அண்ட் ஓகே, நார்மலாக தான் இருந்தது. அண்ட் வந்து திடீரெண்டாப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்தது. அந்த இதோட 4வது தரம் வந்து இணைக்கிறதுக்கு திரும்பியும் பிரச்சனை வந்தால் தெரியலை. ஆனால் முதல் வந்து ஒரு 2 மணித்தாலம் 3 மணித்தாலம்னு சொல்லி அப்படி 2 தான் எடுத்துகிட்டு வந்தவர் வந்து யார் கிஷோர் வந்து. அப்போ இந்த தரம் தான் காலையில் கொடுத்தது. கிட்டத்தட்ட தரைக்குள்ளே வந்து 9 மணி ஆகிடுது. அது என்னன்னு சொல்லி அவருக்கு தான் தெரியும். சொல்லுவோம் என்ன விளக்கம். என்ன விளக்கம்னு சொன்னால், முதல் கிஷோருக்கு கொடுத்தது. கிஷோர் கொடுத்தது அப்போ கொண்டு போன அண்ணா சொன்னார், முதல்ல மந்தபடியன் பஸ்ஸுக்கு நேரம் போகுது, குயிக்காக இணைக்கி திரட்டாமனை திரட்டாம. அதுக்கு லாஸ்ட்டாக அவருக்கா வந்துடா நாங்கள் இங்கேருந்து போகிறோம். அதாவது பஸ் புக் பண்ணியாச்சு 2 மணிக்கு. அது திரும்ப அந்த 10 மணிக்கு இன்னும் அந்த ஃபோன் இப்படி ஒன்றாக மாட்டேன்ட்டு பஸ்ஸை கேன்சல் பண்ணலான்றதுக்காக வந்து கொடுத்துட்டு பஸ்ஸுக்கு போகிறோம்னு சொல்லி சொன்னாங்க வந்து. அப்போ அந்த டைமில் உடனே செஞ்சு தர சொல்லி கேட்டு அதுக்கு முதலும் அப்படி தான் நினைக்கிறேன். முதல்ல கொடுத்தான், திருப்பி ரவரை கலட்டவனா அது இது சில சொல்லி கொடுத்தான். அவங்க உடனே கலட்டிட்டாங்களோ என்னன்னு தெரியும். நான் சொன்னேன் எனக்கு தெரியாண்ணா அந்த உள்ள அது திருப்பி அண்டைக்கு அப்படி தான் பஸ்ஸுக்கு அண்ணா என்னான்னு சொல்ல நான் ஒட்டி கொடுத்தது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, இப்போ இது ஃபோனை போல் இல்லை, லைஃப் டைம் பராண்டி கொடுக்கல. அது செய்கிறது சம்டைம் நீங்கள் தப்பி தவறி கீழே விழுந்துன்னு சொன்னால் ஒட்டு தானே, ஒட்டு கலண்டுன்னு சொன்னால் திருப்பி அதை என்னென்னா பேட்டரிக்கும் அந்த ஃபோனுக்கும் இருக்கிற அந்த இதுதானே அந்த இது. அப்போ அது லூஸ் அந்த உள்ளுப்பம் ஒட்டு கலரும்னு சொன்னால் அப்படியே பவர் அந்த சப்ளை அப்படியே கட் ஆயிருவான். கட்டாக நேரத்தோட அவர் ஒட்டி இருக்காரு. இப்போ இந்த தடவை பின் மாற்றிருக்காரு. ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த பின்னால் ஒட்டி இருக்குது. தெரியல வாசிங்க இங்கே வரும் இந்த அது பேட்டரி பின் ஏற்கனவே பின் மாற்றினதோ என்னோட ஏரியா. அது பின் சின்ன ஒரு சாமான அது ஒள்ளுப்பம் ஈஸியாக சொன்னால் அப்படியே கலாட்டி தூக்கிடுறது. 2 ஃபோனுக்கு எடிட்டிங் பண்ணுற ஃபோனுக்கும் எனக்கு நடந்த என்னென்னு சொன்னால், டிஸ்பிளேக்கும் பேட்டரிக்கும் முறையில் பெரிய எவ்வளோ ஒரு லென்த் பயர் போகும். டிஸ்பிளேயே சைட்டால் இப்போ ஒன்றை நொறுங்கினாலும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த வெற்றி பயரில் உள்ளுப்பம் பிஎம்ண்டா சரி புது டிஸ்பிளே தான் மாற்றணும். என்னென்னு சொன்னால் அந்த நூல் கணக்கில் அந்த இந்த நம்ம மைக்ரோ இதில் வச்சு பார்த்தா அந்த கணக்கில் போகும். அது பிஎம்னு சொன்னால் ஒன்றுமே செய்யலை, புது டிஸ்பிளே தான் மாற்றணும். டிஸ்பிளே வேறு. அதே போல் இது பேட்டரிக்கும் அந்த பவர் சப்ளைக்குரியது. அது பின் கலண்டபடியாக தான். அதை சொன்னேன், கொஞ்சம் நீங்கள் வைக்க அமர்த்தி வச்சாலோ அந்த ஒட்டு ஒழுங்காக பிடிக்கும் மட்டும். ஏண்டா டைட்டாக ஒட்டு இப்போ ஒட்டுறதே எப்படி ஒரு கிலோமாவும் போகும். ஆனால் அந்த லாஸ்ட்டாக இணக்குனதுக்கு பிறகு கிட்டத்தட்ட நிறைய நாளைக்கு பிறகு தான் இப்போ லாஸ்ட்டாக இணக்கினது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. நான் இங்கேருந்து கடைசியாக வீட்டை போய்க்கல அந்த கிஷோத்து நானும் வந்து போய்களை வந்து செய்துட்டு போனது. அதுக்கு பிறகு வந்து திரும்ப ஒரு 3 மாதம் 2.5 மாதம் இருக்கும். இல்லை 1.5 மாதம் அப்படி தான் இருக்கும். 1.5 மாதம் 2 மாதம் தான் இருக்கும். தெரியல, கணக்கும் தெரியுது, நாளும் தெரியுது. இல்லை என்ன பிரச்சனைடா, ஃபோனுகள் ஒட்டுறது நம்ம டேட்டாவோட நெட்டோட யூஸ் பண்ணக்குள்ள அதோட ஹீட்டுக்கு ஒரு கொஞ்சம் நல்லா ஒட்டி பிடிக்கும். நம்ம எடுத்த உடனே ஒட்டிட்டு வந்த உடனே வைக்க கொள்ளுப்போம் தட்டுப்படணும்னு சொன்னால் அந்த ஒட்டு டக்குன்னு கலண்டுருக்கும். அதுதான் அந்த ரப்பர் பேண்ட்லாம் போட்டு கலட்டவும் நான் சொல்கிறோம். ஆனால் அதிக ஜூஸும் தானே ஃபோன் வந்து. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் தேடணும், அடுத்த வந்து கோல் எடுக்கிறவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். சில டைம் வீடியோ அப்லோட் பண்ணி முடிஞ்ச ஒரு வீடியோட எப்படி கமெண்ட் பண்ணுறாங்களோ என்ன நடக்குதுன்னு சொல்லி அதில் நோட் பண்ணணும். ஸோ அப்போ நிறைய வேலைன்றாலே எனி டைம் தான் வேலை. நான் என்ன வேண்டிய சொன்னால் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிற ஃபோனை பார்த்து கொண்டிருப்போம். வீடியோ எடிட்டிங் அப்படி இப்படின்னு போய் கொண்டிருக்கும். அதுக்கப்புறம் அது முடிஞ்சவரோ அதை சார்ஜில் விட்டுட்டு திரும்ப அடுத்தவனை பார்ப்போம். அது முடிஞ்சோன்னா அதில் சார்ஜில் விட்டு அதை பார்ப்போம். அப்படி தான் வந்து ரொட்டேட்டில் போகிறது வந்து. அம்மாவும் வந்து வீட்டை கற்றுவா, டே ஃபோன் யூஸ் பண்ண அதிகமாக யூஸ் பண்ணான்னு சொல்லி. ஆனால் தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறதில்ல. இருந்தாலும் ஸோ கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது நான் யூடியூப்குள்ளே இருக்கும், இந்த சோஷியல் மீடியாவில் இருக்க மாட்டேன். நான் என்ன நடக்குது பிரச்சனை இல்லை சார். வீடியோ எடுத்து போட்டு எடிட்டுக்கு நான்
ஃபுல்லாக வீடியோ எடுத்து தெரிஞ்சு விட்டு வந்த குந்த வந்து தமிழ் எடிட் பண்ணோன்னே எப்போ பார்த்தானே இந்த ஃபோனை நோண்டிட்டு இருந்தேன் என்ன பெறப்போதே வந்து ஸோ இருந்தாலும் சரி பிரச்சனை இல்லை. அப்போ வந்து ஃபோனை வந்து இடைக்கு வந்தாச்சு இவ்வளோ இதுக்கப்புறமா வந்து ஸோ இப்போ இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டேன்னு சொல்லிச்சுன்னா திரும்ப இந்த பிரச்சனை வரது தெரியல. அப்படி வந்தால் நான் அப்டேட் தரேன் அப்படி சொல்லுவேன் உண்மையில வந்து. ஆனால் இதுக்கு முதலோட அடுத்த ஒரு காசு வந்து இதுக்கு எடுக்கல இது காசு எடுக்கல. அப்போ வந்து ஆனால் இதுக்கு பிறகு இதாகிடுச்சோன்னா நம்ம தான் ஃபோனை தூக்கி மூத்திரம் அறியாரோ எனக்கு தெரியல அந்த என்ன நடக்குன்னு சொல்லி. ஆனால் நார்மலாக இருக்கைக்குள்ள வந்து எனக்கு தெரியல இது வந்து ஆறில் எப்படி சொல்கிறேன்னு சொல்லி தெரியல. நீங்களே வந்து அதை சொல்லுங்கள். அதாவது ஃபோன் வந்து இணைக்கிட்டு வந்தாச்சு திரும்ப இந்த பிரச்சனை வந்தது. ஸோ அப்போ திரும்ப விழுந்து பிரச்சனை தான் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அது விழலைன்னு எப்படி தானே பிரதர் நமக்கு தெரியும் விழலண்டு கடைக்காரன் இப்போ கடைக்காரன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இப்போ நான் என்ன யோசிப்பேன் திருப்பி கீழே விழுத்தாட்டி ஏன்னா அவர் கலட்டி காட்டும் போது பின்னல் பயர் எல்லாம் பிஞ்சு தனி தான் உள்ள ஃபோனுக்குள்ளே இருந்தது. அப்போ உண்மையிலே வந்து என்னென்னு சொல்லி தெரியலை. விழல ஃபோன் வந்து இப்படி தான் நடக்குது. ஸோ இருந்தாலும் இப்போ 2-3 தரம் நாங்கள் ஒன்று கொடுக்க முதலாவது எடுத்த காசு கொடுக்க திரும்ப காசு எடுக்கலை. ஃப்ரீயாக வந்து செய்து தந்தவர் அவருக்கு வந்து இந்த வீடியோவில் நாங்கள் நம்பியை சொல்லிக்கொண்டு ஸோ உண்மையாக வந்து இது சம்மந்தமாக விளக்கம் தெரிஞ்சவங்க வந்து மறக்காமல் வந்து கொமாண்டாங்க அதாவது சொல்லுவோம் உங்கள் கருத்தை வந்து இந்தந்த பிரச்சனைகளெல்லாம் இது மாறுதுன்னு சொல்லி அண்ட் வந்து அந்த இத்தனை நாள் வந்து இந்த ஃபோனுகளுக்கு ரிப்ளை வரையில நான் மெசேஜ் சென்றா இல்லைன்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் எங்களோட வீடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருந்திருக்கும். அதுலேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வகையில் இந்த 10 நாள் வந்து தெரிந்தானே பர்சனல் ஃபோன் வந்து ஏதாவது பிரச்சனை வந்தால் கிட்டத்தட்ட இப்போ எல்லாருக்குமே வந்து இந்த ஃபோனுன்றதான் முக்கியமாக போயிட்டு வந்து ஸோ அப்போ நானும் எப்படி தான் மற்றவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இங்கே ஆகிற நம்பர்கள் தான் மற்ற ஃபோனில் இருக்குது. ஸோ அப்போ எப்படி தான் ரிப்ளை பண்ணுறேன்னு ஜோதிச்சு கொண்டு வந்து நான் வந்து அப்போ தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சிலருக்கு நண்பர்கள் மூலம் அப்படி இப்படி கழிச்சது தான். மற்றபடி எல்லாம் வந்து ஓகே இண்டையிலேருந்து எல்லாருக்கும் திரும்ப ரிப்ளை வரும் அப்படின்ற மாதிரி வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே பாய்.